எனக்கு சின்ன டவுட்டு. என்னடா? ஃப்ரெண்டுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் என்னம்மா வித்தியாசம்? அது ஒன்றும் இல்லைடா கண்ணா, நம்மளோட சிரிப்பை மட்டுமே பார்க்குறவன் தான் ஃப்ரெண்டு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழியை பார்க்குறான் பார்த்தியா, அவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடியவங்க ஒன்றோ ரெண்டோ விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டுகிட்ட உள்ள குறைய சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. எப்போவுமே ஒரு சேஃபர் சூன்குள்ளே இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த சொன்னால் நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம மேலே கோவம் வந்துருமா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசித்து அந்த சேஃபர் ஜோனுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவாங்க. பட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படி இல்லை. தான் ஃப்ரெண்டுகிட்ட ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா, டேய் மச்சான், எனக்கு என்னவோ இது சரியாக படலை, இது தப்பாக தோணுது, 1க்கு 2 தடவை நீ யோசிச்சுக்கோ, கொஞ்சம் கவனமாயிரு அப்படின்னு சொல்லி நம்ம மூஞ்சுக்கு நிறைய பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இதனால் நம்ம ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாது, பின்னாடி எந்த பிரச்சனையும் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கும். இந்த மனசு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கே உண்டான அடிப்படை குவாலிட்டி. அதனால தான் ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறவங்க ஏகப்பட்டவங்க பேர் இருப்பாங்க. ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறவங்க 1ஓ 2ஓ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிட்டேயும் மனைவி கணவன்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. நம்மளோட பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. பட் எந்த வித லிமிட்டுமே இல்லாமல் எப்போனாலும் இந்த விஷயத்த எந்த நேரத்துலையும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இந்த மாதிரியான பெஸ்ட்டு ஃப்ரெண்டு குவாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அதோட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு இதே மாதிரியான பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.